சேனல். இன்னைக்கு வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2 நிமிஷத்துல செய்யற ஈவினிங் ஸ்நாக் தான் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் 2 கரண்டி அளவுக்கு இட்லி தோசை மாவு வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். இட்லி மாவு 1 ஸ்பூன் அளவுக்கு, அரிசி மாவு 1 ஸ்பூன், கடலை மாவு. இந்த பெரிய ஸ்பூன்ல உங்களோட காரத்துக்கு தேவையான அளவு உப்பும் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள். வெங்காயம் வந்து இந்த மாதிரி பெருசு பெருசா அரைஞ்சு வச்சிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, இது எல்லாமே போட்டு கலந்துக்கலாம். தண்ணி எதுவுமே தேவைப்படாது. ஏன்னா அந்த அரிசி மாவுல, இட்லி மாவுல இருக்கிற தண்ணி ஈரப்பதமே போதும். அதனால இது நல்லா நீங்க பெரட்டி மட்டும் விட்டுக்கோங்க. உங்க வீட்டுல வந்துட்டு கடலை மாவு, போண்டா மாவு எதுவும் இல்லாத டைம்ல வந்துட்டு நீங்க இது போல இன்ஸ்டன்டா வந்து போட்டுடலாம். நான் இது கலக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து கடாயில எண்ணெய் வச்சுட்டேன். பாருங்க, சீக்கிரமா கலக்கியாச்சு. எண்ணெய் காஞ்சோந்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். யாராவது திடீர்னு கெஸ்ட்டுக்கு இது வந்துட்டாங்கன்னா, நம்மளுக்கு எதுவும் ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு இல்லைன்னா டக்குன்னு இட்லி மாவு எடுத்து போட்டு போண்டா சுட்டுடலாம். இது செய்யறதுக்கு அதிகபட்சமே வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். அவ்வளவுதான், நம்மளோட இட்லி மாவு போண்டா வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, செம கிறிஸ்பியா இருக்கும். இதுல வந்துட்டு இட்லி மாவுல உளுந்து, வெந்தயம் எல்லாமே ஆட் பண்ணிருக்காங்காட்டிக்கு நல்ல கிறிஸ்பியா வரும் இந்த போண்டா. என் ஹஸ்பண்டுக்கு இந்த போண்டா வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். மீதி இருக்கிற மாவும் வந்துட்டு அடுத்த அடிசலுக்கு போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான். நீங்களும் உங்க குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஈவினிங் ஸ்நாக்கா இது வந்து செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தீபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.